1990களில் ஜெயலலிதாவோட உக்கிரமான பெருங்கோபத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்தை தாங்கி பிடிச்சதே இன்னைக்கு அவர் விமர்சிக்கும் திமுக முதலைகள் தான் அப்படிங்கிறத மறந்துட்டதாகவே தெரியுது. 1980களின் தொடக்கத்தில் ஆர்.எம். வீரப்பனுடைய நட்பு நெருக்கம் இதனால ரஜினி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு ஊடகங்கள் பற்ற வச்சது. அன்னைக்கு வைக்கப்பட்ட தீ இந்த நூற்றாண்டிலையும் கூட தொடருது அப்படிங்கிறது தான் சோகம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பத்தி படு பயங்கரமான குழப்பத்தை உருவாக்கி வர்றவர் ரஜினி. குறிப்பா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் காட்டும் பிலிம் ரோல்கள் அனைத்துமே அந்து போச்சு ரகம் தான். 1990களில் ஜெயலலிதாவோட ஆட்சியை எதிர்த்து பேசினாரு பாட்ஷா ரஜினிகாந்த். இதனால ரஜினி மீது கடும் கோபத்தில் இருந்தாங்க அன்றைய முதல்வரான ஜெயலலிதா. ஆனா ரஜினிக்கு அன்று பாதுகாப்பாக நின்று குரல் கொடுத்தது திமுக. இதனாலதான் மூப்பனார் தமாகாவை தொடங்கி திமுகவோட கூட்டணி வச்சபோது அதற்கு வாய்ஸ் கொடுத்தாரு ரஜினிகாந்த். அன்றைய மக்களுடைய மனநிலையும் அப்படிதான் இருந்தது. அதனால அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு பின்னால ரஜினிகாந்தும் பல முறை வாய்ஸ் கொடுத்து பார்த்தாரு. தமிழக மக்கள் தான் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை. இப்போ தமிழக அரசியல்ல பெரும் குழப்பம் நிலவுது. இந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க அலையா அலையுது டெல்லி. இதுக்காகவே களமிறக்கப்பட்டிருக்கார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது நாடறிஞ்ச பேருண்மை. இந்த விசுவாசத்துக்காகவே அன்னைக்கு தம்மை தாங்கிய திமுகவை முதலைகள் அப்படின்னு டெல்லி எஜமானர்களின் ஸ்கிரிப்டை பேசியிருக்காரு ரஜினிகாந்த். இப்படியாக சொல்லுது சமூக ஆர்வலர் கூட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் சார்ந்து எந்த விமர்சனம் பண்ணாலும் அதை வேற மாதிரியாக திருத்தி சொல்றதுக்கு இங்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு. அது ஏதாவது ஒரு கட்சிக்கு பாதகம் விளைவிக்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. சூழ்நிலை காரணமா அந்த பல கட்சிகளும் சூப்பர் ஸ்டாருடைய கருத்துக்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 3.5 கோடி வச்சிருக்கேன், நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜய் கூட்டிட்டு வந்துரு. 4 கோடி தர்றேன், அஜித்தை கூட்டு வந்துரு. தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்றேன், ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு விரோதி சார், என்னை பத்தி ரொம்ப தப்பா எழுதுவாரு. நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுக்குவாரு, போயான்னு விட்டுருவேன்.